12th Computer Application Chapter 4 Introduction to PHP அப்படின்ற லெசனில் நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் வந்து 4.6 வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் அப்படின்ற டாப்பிக்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெசனில் இருந்து உங்களுக்கு பிஹெச்பியில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதுக்கான பேசிக் ஐடியாவில் இருந்து உங்களுக்கு எப்படி வந்து நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறது வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய சிலபஸில் இருக்குது. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெப் டெவலப் பண்ணுறதுக்கு அண்ட் டைனமிக் வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இந்த டாபிக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுறது, ஸோ பிஹெச்பியோட ரோல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஒரு வெப் பேஜில் வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு எங்கே போகும், என்ன ஆகும், எப்படி வந்துட்டு உங்களால் அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து வியூ பண்ண முடியுது அப்படின்றது தான் வந்து இந்த பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம சிஸ்டத்தில் நம்ம நிறைய ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். கூகுள் க்ரோமு, ஃபயர்ஃபாக்ஸு, அந்த மாதிரி நிறைய கிளைண்ட் சைட்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரௌசர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு கூகுள் க்ரோமில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஒரு வெப் பேஜோட அட்ரஸை வந்து டைப் பண்ணுறேன் அப்படின்னும்போது அந்த அட்ரஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் கிளைண்ட் ப்ரௌசருக்கு, இதுதான் நம்மளுடைய சிஸ்டம் வச்சுக்கோங்க. கூகுள் க்ரோமில் இங்கேருந்து நம்ம டைப் பண்ணுறோம். இந்த டைப் பண்ணுற அந்த அட்ரஸ்க்கான ரெக்வஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்வருக்கு போகும். ஓகே, ஸோ அந்த சர்வரில் வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்பாச் இருக்கும் அண்ட் பிஹெச்பி இருக்கும், MySQL இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எதுக்குன்னா நம்ம கொடுக்குற ரெக்வெஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் பண்ண டேட்டாவில் இருந்து உங்களுக்கு அகெயின் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த சர்வர்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு மிஷன் தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சர்வரும் இருக்கும். பட் அதனுடைய ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு ஹை லெவலில் இருக்கும். அண்ட் என்னெல்லாம் வந்து அது சர்வீஸ் கொடுக்குறதோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் சர்வீஸ் கொடுக்குறதா இல்லை வந்து வெப் சர்வீஸ் பண்ணுறதா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாம் சர்வீசஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறதோ அந்த மிஷின் அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே லோட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெப் ப்ரௌசர்லேருந்து ஒரு ரெக்வெஸ்ட்டை வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அதில் வெப் சர்வருக்கு அந்த வெப் சைட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு சர்வரில் லோட் ஆகிருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் என்ன வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கொடுக்குற அந்த HTTP அப்படின்ற அந்த ப்ரோட்டோக்காலை வச்சு அது புரிஞ்சுக்கும். ஸோ இதே வந்து நம்ம FTP சர்வீஸ் வேணும்னா FTP ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். அதே வந்துட்டு நம்ம டெல்நெட் யூஸ் பண்ணணும்னா டெல்நெட் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் அதில் லோட் ஆகிருக்கும். ஸோ நம்ம என்ன வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்றத அந்த ப்ரோட்டோகால்ஸ் நம்ம கொடுக்கும்போது அந்த ப்ரோட்டோகால் பாஸ் பண்ணுவோம். HTTPயா, HTTPSஆ, SMTPயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அதிலேருந்து உங்களுக்கான ரெக்வெஸ்ட்டை வந்து எந்த ப்ரோட்டோகால் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த சர்வரில் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் இருந்து அதில் இருக்கிற டேட்டாஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த சர்வரில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற ரெக்வெஸ்ட் எங்கே போகும்னா இந்த அப்பாச்சுக்கு போகும். அப்பாச் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு நம்ம பிஹெச்பி கோட் எழுதிப்போம். ஸோ எழுதியிருக்க அந்த பிஹெச்பி கோட் வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் பண்ணி அந்த நமக்கு கேட்குற ரெக்வெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையா, ஸோ அது வந்து எந்த ஃபைல் சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்றத வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி அந்தக்கான ரிசல்ட்டை வந்து அகெயின் வந்து உங்களுக்கு அப்பாச்சுக்கு வந்து கொடுக்கும். அப்பாச் வந்து மறுபடியும் அந்த ரிசல்ட்டை வந்து நம்மளுடைய சிஸ்டத்தில் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளுடைய கிளைண்ட் அண்ட் சர்வர் ரெக்வெஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகி நம்ம டேட்டாஸை வந்து நம்ம கொடுக்குற ரெக்வெஸ்ட் வந்து நம்மளால் வந்து சிஸ்டத்தில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒர்க் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நமக்கு ஸ்கிரிப்ட்லாம் தேவை, ப்ரோக்ராம்லாம் தேவை. இப்போது இந்த ப்ரௌசரில் வந்துட்டு நம்ம இந்த வெப் பேஜ் டிஸ்பிளே பண்ணணும், வெப் பேஜ் வந்து டிசைனை வந்து நம்ம டிசைன் பண்ணணும், வெப் பேஜ் எப்படி வேணும் டிசைன் பண்ணணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து HTML யூஸ் பண்ணுவோம், ஜாவா ஸ்கிரிப்ட், CSS அதெல்லாம் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி வெப் பேஜை டிஸ்பிளேக்கு கிளைண்ட்டுக்கு டிஸ்பிளேக்கு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், என்னெல்லாம் இருக்கணும் எலிமெண்ட்ஸ் அப்படின்லாம் டிசைன் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கோட் எல்லாமே வந்துட்டு HTML, ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி CSS கோட்லாம் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுவோம். இப்போ இந்த டேட்டாஸை வந்து நம்ம
சர்வர் சைடில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அந்த தேவையான கோட் வந்து பிஹெச்பி ஸ்கிரிப்டில் தான் எழுதுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் 4.6ஓட இன்ட்ரடக்ஷன்லேருந்து பார்க்கலாம். Web development concept. Web development concept describes in detail about website development and hosting through the network. ஸோ ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுலேருந்து அதை ஹாஸ்ட் பண்ணுற வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராசஸுமே வந்துட்டு நம்ம வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். The process of development also includes web content generation, web page designing, website security and so on. ஸோ அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஒரு அது வெப் பேஜில் நமக்கு என்ன கண்டென்ட் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம், என்ன கண்டென்ட் யூஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரி அந்த வெப் கண்டென்ட் ஜென்ரேஷன்லேருந்து அந்த பேஜ் வந்து அந்த லேஅவுட் எப்படி இருக்கணும், என்ன கலர் யூஸ் பண்ணணும், என்ன லோகோ யூஸ் பண்ணணும், அதில் இமேஜஸ் எப்படி டிஸ்பிளே பண்ணணும், அது எல்லாமே வந்து வெப் பேஜ் டிசைனிங்கில் வரும். அண்ட் வெப்சைட் செக்யூரிட்டினா ஸோ அந்த நம்ம ஹாஸ்ட் பண்ணுற வெப் சைட் வந்துட்டு செக்யூர்டாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் கோட், அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் கீழே தான் வரும். ஸோ 4.6.1 ஹவு பிஹெச்பி ஸ்கிரிப்ட் ஒர்க். Website or web page is developed by the programmer using PHP script. ஸோ ஒரு வெப் பேஜோ வெப்சைட்டோ வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம சர்வர் சைடில் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பிஹெச்பி ஸ்கிரிப்ட். ஸோ அதை வந்து ப்ரோக்ராமர் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஃபைனலி த என்டையர் வெப்சைட் கோட்ஸ் ஆர் மூவ் டு வெப் சர்வர் பாத் இன் த ரிமோட் சர்வர் மிஷின். ஸோ நம்ம டெவலப் பண்ண ஒவ்வொரு வெப் பேஜுமே வந்துட்டு ஒவ்வொரு சிங்கிள் பேஜை வந்து நம்ம வெப் பேஜுன்னு சொல்லுவோம். அந்த காம்பினேஷன் ஆஃப் அந்த லாஜிக்கல் ஆர்கனைஸ்டு வே ஆஃப் அந்த பேஜஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டோட்டலாக இப்போ வந்துட்டு ஒரு 10 பேஜஸ் இருக்கா அப்படின்னா அந்த 10 பேஜும் சேர்த்து நம்ம ஒன்றா வந்து சொல்கிறது வந்து வெப்சைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெப்சைட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு வெப் சர்வரோட பாத்தில் வந்து அதை அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு ரிமோட் சர்வர் மிஷினாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வெப்சைட்டு டெவலப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பேஸ் ஒன்று வந்து நம்ம வாங்கணும். சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்டே இருந்து நமக்குன்னு ஒரு ஸ்பேஸை வந்து வாங்கி அந்த ஸ்பேஸில் நமக்கு கொடுத்துருக்க பாத்தில் நம்மளுடைய வெப் பேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு லோட் பண்ணுவோம். லோட் பண்ணும்போது தான் வந்து அது பப்ளிக்காக வந்துட்டு எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு ரிமோட் சர்வர் மிஷினில் வந்துட்டு அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து த்ரூ நெட்வொர்க் வந்து எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். From client side, the end user opens a browser, types a URL of website or web page and initiates a request to remote server machine over the network. ஸோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னது ரிமோட் சர்வரில் வந்து நம்மளுடைய ஃபைல்ஸ்லாம் அப்லோட் ஆகிடுச்சு, வெப் பேஜ் அப்லோட் ஆகிடுச்சு, நமக்குன்னு ஒரு வெப்சைட் அட்ரஸ் வந்ததுக்கப்புறம் அந்த வெப்சைட் அட்ரஸை வந்து ஒரு கிளைண்ட் வந்து டைப் பண்ணுறாங்க அப்படின்னும்போது கூகுளில் வந்துட்டு டைப் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சர்வரில் ப்ராசஸ் ஆகி நம்மளுடைய வெப் பேஜஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். After receiving the request from the client machine, the web server tries to compile and interpret the PHP code which is available in remote machine. Next, a response will be generated and sent back to the client machine over the network from web server. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எப்படி வந்து ரெக்வஸ்ட் போகும், அது எப்படி வந்து பிஹெச்பி கோட் வந்து இன்டர்பிரிண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நமக்கு என்ன வெப் பேஜ் வேணுமோ அந்த வெப் பேஜை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த சர்வீஸை பண்ணுறது மிஷின் பேர் வந்து வெப் சர்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வெப் பேஜஸை டிஸ்பிளே பண்ணுற அந்த சர்வர் மிஷின்ஸை வெப் சர்வர்னு சொல்லுவோம். ஃபைலை வந்து டிஸ்பிளே பண்ணுறதா இருந்தால் ஃபைல் சர்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம என்ன சர்வீஸ் வந்து எடுக்கிறோமோ அந்த சர்வீஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த சர்வரை சொல்லுவோம். ஃபைனலி த ப்ரௌசர் விச் இஸ் இன்ஸ்டால்ட் in the client machine receives the response and displays the output to the user. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். எப்படி வந்து பிஹெச்பி ஒர்க் ஆகுது, என்ன ரோல் இருக்குது பிஹெச்பிக்கு சர்வரில் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து 4.6.2 பிஹெச்பி சின்டாக்ஸ். ஸோ பிஹெச்பி எழுதணும்னா ஃபஸ்ட் நமக்கு என்ன சின்டாக்ஸ், எப்படி எழுதணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து பிஹெச்பி சின்டாக்ஸை யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து டிஃபால்ட் சின்டாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம், அடுத்தது ஷார்ட் ஓப்பன் டேக்ஸு அண்ட் HTML ஸ்கிரிப்ட் எம்பேடட் டேக்ஸ். இந்த 3 மெத்தடும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்.
ஸோ இதில் வந்துட்டு டிஃபால்ட் சின்டாக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நம்ம எழுதுகிற சின்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஆங்கிள் ப்ராக்கெட் இந்த லெஸ்ஸர் தென் சிம்பிள் கொஸ்டின் மார்க்கு பிஹெச்பி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம கோடு எல்லாமே வரும். அண்ட் எண்டிங்கில் வந்துட்டு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு அகெயின் வந்து இந்த சிம்பிள் இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து நம்ம கொடுத்து அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். இது வந்து ஒரு மெத்தட். ஸோ இந்த ஒரு டிஃபால்ட் சின்டாக்ஸுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இந்த சிம்பிள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா பிஹெச்பி அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பர்பஸ்க்காக எக்கோன்னு கொடுத்துட்டு அண்ட் வித்தின் டபுள் கோட்ஸில் வந்து ஹெலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பிஹெச்பி ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் முடியும் போது வந்து நீங்கள் செமிகோலன் கொடுத்து டெர்மினேட் பண்ணணும். நம்ம ஒரு லைன் எழுதுனா ஒரு எப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோமோ அந்த மாதிரி பிஹெச்பி கோடில் வந்துட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் லைன் முடிஞ்சிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிடுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் செமிகோலன் கொடுத்து டெர்மினேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கோட் முடிஞ்சிடுது அப்படின்னா அதை டெர்மினேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த கொஸ்டின் மார்க் சிம்பிள் அண்ட் தென் அகெயின் இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். இந்த டேக் யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது வந்து டிஃபால்ட் சின்டாக்ஸ். அதே வந்து ஷார்ட் ஓப்பனாக இருந்ததுன்னா ஜஸ்ட் சிம்பிள் வந்து நம்ம பிஹெச்பின்றதை மென்ஷன் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் கொஸ்டின் மார்க் மட்டும் கொடுப்போம். லெஸ்ஸர் தென் சிம்பிள் கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு அண்ட் உங்களுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அண்ட் தென் இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் கோட்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து 2 மெத்தட். மூணாவதாக வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா HTML ஸ்கிரிப்ட் எம்பேடட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து HTMLக்குள்ளே நான் ஒரு பிஹெச்பி கோடை இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே ஸ்கிரிப்ட் இந்த சிம்பிள் கொடுத்துட்டு லெஸ்ஸர் தென் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த டேக் மாதிரி டேக்குக்கான சிம்பிள் இதை கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து என்ன லாங்குவேஜ் பிஹெச்பி லாங்குவேஜ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த டேகை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்கோ திஸ் இஸ் HTML ஸ்கிரிப்ட் டேகு அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு என்ன ஸ்டேட்மெண்ட்டோ பிஹெச்பி ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டு செமிகோலன் கொடுத்து டெர்மினேட் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய பிஹெச்பி கோட் முடிஞ்சிடுது அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான அந்த டேகை க்ளோஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து இந்த /ஸ்கிரிப்ட். ஸோ இதை கொடுத்து அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம எண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் பிஹெச்பியை. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றும் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஒரு வெப் பேஜை வந்துட்டு க்ரியேட் பண்ணி பிஹெச்பி மூலமாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு 3 விஷயங்கள் கண்டிப்பாக தேவை. ஃபஸ்ட்டு ஒன் வந்து எக்ஸாம்ப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஸோ இந்த எக்ஸாம்ப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு லோக்கல் சர்வர். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்மளுடைய வெப் பேஜஸ் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபைலை வந்து ஒரு ரிமோட் சர்வரில் வந்து லோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரிமோட் சர்வரை வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து சும்மா அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா வெப் பேஜை வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரிமோட் சர்வரில் லோட் பண்ண மாட்டோம். இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லோக்கல் சர்வரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த லோக்கல் சர்வர் மூலமாக வந்துட்டு நம்மளுடைய வெப் பேஜ் நம்ம டிசைன் பண்ணது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நம்ம சிஸ்டத்துலேயே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சர்வர் லோக்கல் சர்வர் தான் வந்து இந்த எக்ஸாம்ப். ஸோ இந்த எக்ஸாம் சாஃப்ட்வேரை வந்து எப்படி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ அது நீங்கள் பாருங்கள். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியும். ஸோ எக்ஸாம்ப் அப்படின்றது ஒன்று தேவை. அண்ட் தென் இன்னொரு சாஃப்ட்வேர் நமக்கு என்ன தேவை அப்படின்னா Notepad++ தேவை. ஸோ இது வந்து உங்களுக்கு கோடு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பிஹெச்பி கோடு எழுதுறதுக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ இந்த 3 வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு வெப் பேஜை வந்து டிசைன் பண்ணணும் பிஹெச்பி கோடை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்பிளில் வந்துட்டு அப்பாச் அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஆப்ஷன். அதுக்கு நேராக பார்த்து ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், சர்வர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் மினிமைஸ் மட்டும் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நோட்பேடில் உங்களுடைய கோடை வந்து டைப் பண்ணணும். ஸோ கோட் வந்து நான் டிஃபால்ட் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி பிஹெச்பி கோடை சிம்பிள் கோடை வந்து நான் டைப் பண்ண போகிறேன்.
ரெசிடென்ட் சிம்பிள் question mark and PHP அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்கோ கமாண்ட் டைப் பண்ண போகிறோம். எக்கோவில் வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண போகிறேன். அண்ட் செமிகோலன் கொடுத்துருங்க, மறக்காமல். அது மறந்தீங்கன்னா உங்களுக்கு கோட் அகெயின் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஒரு கோடு டைப் பண்ணிட்டோம் Notepad++ல. இப்போ இதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ்ன்னு போயிட்டு C:, உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்ப் அப்படின்னு இருக்கும். அதை போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஆக்சுவலாக இது வந்து examp1ல இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எக்ஸாம்ப்னு வரும். அண்ட் எக்ஸாம்பில் வந்து htdocs அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த htdocsல போயிட்டு என்ன ஃபைல் நேம் வேணுமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஃபோல்டரில் நீங்கள் சேவ் அப்படின்னா அந்த ஃபோல்டரையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டரை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்ட்டில் வந்துட்டு நான் ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஹாய் அப்படின்னு கொடுத்து PHP அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். hi.php அப்படின்னு கொடுத்து சேவ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ நீங்கள் ஒரு ப்ரௌசர் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த ப்ரௌசர் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் வந்துட்டு http/localhost/ டெஸ்ட் ஃபோல்டரில் இருக்குது நமக்கு. ஸோ டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அண்ட் தென் என்ன ஃபைல் நேம் hi.php, ஸோ அதையும் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹாய் கணினியரம் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சிம்பிள் ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு நீங்கள் அடுத்த ப்ரோக்ராமையும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாக வந்துட்டு ஒரு ரெண்டு எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த டாப்பிக்லேருந்து நம்ம வர வீடியோஸ்லேயும் பார்க்கலாம்.